100% துல்லியமாக கணிக்கப்பட்ட உங்களுடைய ஜோதிட ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம தமிழ் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதிக்கு பிறகு நடக்கப் போகும் 3 மிக பெரும் சம்பவங்கள். கிரக நிலை, கிரக மாற்றம், குரு பகவான் சனி பகவானின் பெயர்ச்சியை வைத்து ராகுகேது பகவான்களின் இடம் மாற்றத்தை பொறுத்து என்ன நடக்கப் போகின்றது, எதை செய்யணும் செய்யக்கூடாது அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த மாதத்தில் பிறந்தீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. பெரிய அதிர்ஷ்டம் காத்திருக்கு. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். முதல்ல உங்களுடைய கிரக நிலைகளை பற்றி பார்க்கலாம். ஆகஸ்ட் 15க்கு பிறகு ஆகஸ்ட் முடிவதற்குள்ளார நிச்சயம் இதெல்லாம் நடந்தே தீரும் அப்படின்ட்டு கூட சொல்லலாம். அதாவது உங்களுடைய கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னா, தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு பகவானும் சந்திரன் பகவானும், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவானும், பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவானும், ரண ருண ரோகஸ்தானத்தில் சூரியன் புதன் குரு பகவானும், அஷ்டமஸ்தானத்தில் சுக்கிரன் பகவான் கேது பகவான் என்று கிரக நிலைகளெல்லாம் இப்படி தான் அமைந்திருக்கின்றது. இதன் காரணமாக என்ன நடக்கப் போகின்றது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக சிறப்பான பலன்கள் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கப் போகின்றது. இதுநாள் வரைக்கும் உங்களை எதிர்த்தவர்கள் எல்லாம் விலகி ஓடப் போகின்றார்கள். ஏன், எதற்காக நமக்கு பிரச்சனை வருது, நம்மளுடைய தொழில் ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ரொம்ப ஏக்கத்தில் சோகத்தில் வேதனையில் மூளையில் முடங்கி கிடந்த மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு மிக பெரும் அளவிலான ராஜ யோகம் தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக அடிக்கப் போகின்றது. எதிரிகள் இடம் தெரியாமல் போகப் போகின்றார்கள். பொறாமை கொண்டவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகி ஓடப் போகின்றார்கள். இனி உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் எதிரியே இல்லை என்ற நிலை உருவாகப் போகின்றது. உங்களுடைய முதலீட்டுக்கு 2 மடங்கு லாபத்தையும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஒட்டு மொத்தமாக தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக கொடிகட்டி பரப்பிங்களே தவிர இரக்கம் அப்படின்றது உங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்கன்னா, ஒரு வேலையில் இருப்பவர்களாக இருந்தீங்கன்னா, பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற மிக சிறப்பான விஷயங்கள் எல்லாம் உங்களை தேடி வரப்போகின்றது. இது நாள் வரைக்கும் பல வருஷமாக உழைச்சிட்டோமே, ஒரு சம்பள உயர்வும் இல்லையே, பதவி உயர்வும் இல்லையே, எதுக்காக தான் நம்ம உழைக்கிறோம் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஒரு வேதனையோடு இருந்திருப்பீங்க. அதாவது அந்த வேதனைக்கு ஒரு முடிவு கிடைக்கப் போகின்றது. உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்ததை போலவே வேலை செய்கிற இடத்துல சாதகமான பலன்கள் கிடைக்கப் போகின்றது. நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கப் போகின்றது. அதே மாதிரி இடமாற்றம் தேவை என்று ரொம்ப நாளாக கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, இதற்கு முன்னாடி அதெல்லாம் நடக்கலைன்னா இந்த காலகட்டத்தில் அந்த முயற்சியை கொஞ்சம் செஞ்சு பாருங்கள். சிறப்பான பலன் உங்களுக்கு நிச்சயம் கிடைச்சிடும். ஒட்டு மொத்தமாக சிறப்பான பலன்கள் தான் கிடைக்குமே தவிர தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக உத்தியோக ரீதியாக உங்களுக்கு பெரிய பாதிப்புகளே இருக்காது அப்படின்றத உறுதியாக சொல்லலாம். அடுத்ததாக குடும்பத்தின் நிலையை பற்றி பார்க்கும்போது, குடும்பத்தில் நீங்கள் வச்சது தான் சட்டம். எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு அடியும் வெற்றியில் முடியும். குடும்ப ரீதியாக நீங்கள் மிக பெரும் அளவில் உச்சத்தை பார்க்க போகிறீங்க. குடும்பத்தில் தாய் தந்தையால் உங்களுக்கு பெரிய நல்ல விஷயம் ஒன்று நடக்கப் போகின்றது. சகோதர சகோதரிகள் பக்க பலமாக இருந்து உதவி செய்ய போகின்றார்கள். அண்ணன் தம்பி தங்கை அக்கா இவங்க எல்லாம் இருந்து என்னடா பிரயோஜனம் அப்படின்ட்டு புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு அவங்களால் இந்த காலகட்டத்தில் மிக பெரும் நல்ல விஷயமும் மிக பெரும் அளவிலான உதவியும் உங்களுக்கு கிடைச்சிடும். உங்களுடைய வாழ்க்கையே அது மாற்றும் விதமாகவும் அமைஞ்சிட்டோம். கணவன் மனைவி இடையே இதுநாள் வரைக்கும் இருந்து வந்த அனைத்து கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத பிரச்சனைகள், சந்தேக புத்திகள்
இது எல்லாமே முற்றிலுமாக மறைந்துவிடும். பல வருட சண்டைகள் கூட இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரும் என்று சொல்லியே ஆக வேண்டும். பிள்ளைகளால் பேரையும் புகழையும் பெறப்போகின்றீர்கள். பிள்ளைகள் உங்கள் சொல்படி கேட்டு நடப்பது உங்களுக்கு மிக பெரும் மகிழ்ச்சியை கொடுக்க போகின்றது. பிள்ளைகளால் நீங்கள் இதற்கு முன்னாடி அவமானப்பட்டிருந்தாலும் அசிங்கப்பட்டிருந்தாலும் அது எல்லாத்தையும் பிள்ளைகளே மாற்ற போகிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சிலர் சரிவர, அதாவது கெட்டவன், அப்படியே வெளிப்படையாக சொல்லணும்னா கெட்ட விஷயங்களை செய்வாங்க, கெட்டவனாக இருப்பாங்க. ஆனால் திருந்தி வாழ்ந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி தான் திருந்தி வாழ்வாங்க, உங்களுடைய பேச்சை கேட்பாங்க. அவங்களால உங்களுக்கு இனி நல்ல காலம்தான், கெட்டதே நடக்க வாய்ப்பே இல்லை. ஒட்டு மொத்தமாக குடும்ப ரீதியாக பார்க்கும்போது மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு கொடிகட்டி பறக்கக்கூடிய அற்புத நிலை இருக்கின்றது. கிரக நிலைகள் சாதகமாக இருப்பதால் குடும்ப ரீதியாக பல நல்ல விஷயங்களை பார்க்க போகிறீங்க. பண வரவு நிச்சயம் சிறப்பாகவே இருக்கும். சரி சாமி, கடன் தொல்லைகளுக்கு என்னதான் வழி அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, இதுநாள் வரைக்கும் வட்டி கட்டி மாலலையே என்று ஏங்கிக் கொண்டிருந்த, வேதனையில் மூளையில் முடங்கி கொண்டிருந்த மகரம் ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு அதற்கு ஒரு வழி பிறக்கப் போகின்றது. முன்பின் தெரியாத நபர் கூட உங்களுக்கு உதவி செய்ய போகின்றார். அரசாங்க ரீதியாக கூட பெரும் உதவி கிடைக்கப் போகின்றது. அதே மாதிரி உறவினர் வகையில் இருந்து கூட தானாக உதவி தேடி வரப்போகின்றது. இந்த வகைகளில் கடன் பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவதற்கான வாய்ப்பு 100ல் 99% இந்த காலகட்டத்தில் இருக்கின்றது என்பதை சொல்லியே ஆக வேண்டும். உங்களுக்கு யாராவது தொல்லை தர நினைத்தாலும், உங்களுடைய தொழிலை முடக்க நினைத்தாலும், குடும்பத்தில் சதி செய்ய நினைத்தாலும் அவங்க தான் இடம் தெரியாமல் போவாங்க, உரு தெரியாமல் போவாங்க. உங்களை எதிர்க்க நினைத்தாலே அடுத்த நொடியே அவர்கள் காணாமல் போய்விடுவாங்க. அந்த அளவுக்கு கிரக நிலைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கின்றது. அரசாங்க வேலை கிடைப்பதற்கான யோகமும் நிச்சயம் உங்களுக்கு இருக்கின்றது என்பதையும் மறுத்துவிட முடியாது. மற்ற ராசிக்காரர்களை விட மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு இந்த காலகட்டத்தில், அதாவது ஆகஸ்ட் மாதம் 15க்கு பிறகு, ஆகஸ்ட் மாதம் முடிவதற்குள்ளார அடுத்தடுத்து பல நல்ல விஷயங்களும், அடுத்தடுத்து ராஜ யோகமும், அடுத்தடுத்து அதிர்ஷ்ட யோகமும் அடிக்கப் போகின்றது. வண்டி வாகனம் வாங்க முடியலையே, சொந்த வீடு இல்லையே, சரிவர உணவு இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் புலம்பிக் கொண்டிருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீரப்போகின்றது. செல்வ செழிப்பான சுகபோக ஒரு வாழ்வை அமைத்து கொள்வதற்கு தேவையான அனைத்து பண தேவைகளும் நிறைவேறப் போகின்றது. கடின முயற்சியால் எல்லாத்தையும் பார்க்க போகிறீங்க. கடின முயற்சி மட்டும் இருந்துட்டால் போதாது, கூடவே அதிர்ஷ்டமும் வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அதிர்ஷ்ட காலகட்டம்தான் இந்த காலகட்டம். மகரம் ராசி அற்புதமான ராசி. மகரம் ராசிக்காரர்கள் சிறப்பானவர்கள், யோகமானவர்கள். உங்களுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அந்த பொறுமையோடு தான் எந்நேரமும் இருப்பீங்க. பொறுமைக்கு பலன்கள் கொஞ்சம் தாமதமாகத்தான் கிடைக்கும். உடனே எல்லாம் அதிர்ஷ்டமும் யோகமும் அடிச்சிடாது. பல வருட சோகத்திற்கு, வேதனைக்கு பிறகு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான காலகட்டமாகவும், அதிர்ஷ்டங்களையும் யோகங்களையும் அள்ளித்தரும் காலகட்டமாகவும் இருக்கப் போகின்றது. சனி பகவானும் குரு பகவானும் அள்ளி கொடுக்க போகின்றார்கள். நம்மளால் போதும் போதும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அனைத்து வளங்களும் வந்து சேரப்போகின்றது. உங்களுடைய பல வருட உழைப்புக்கு இது ஒரு மிக பெரும் பலன் என்று தான் சொல்ல வேண்டும். பல வருட உழைப்புக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அதாவது நீங்கள் இதற்கு முந்தைய காலகட்டங்களில் எந்த அளவிற்கு உழைத்தீர்களோ அந்த அளவிற்கு உட்கார்ந்து சாப்பிடக்கூடிய ஒரு நிலையை
கிரக நிலைகள் உங்களுக்கு கொடுக்கப் போகின்றது. எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள். இனி நடப்பது நல்லதாகவே இருக்கும். உங்களால் எதையும் சாதிக்க முடியும். உங்களால் எந்த ஒரு விஷயத்தையும் எளிமையாக செய்ய முடியும். உங்களுடைய திறமையை கண்டு அருகில் இருப்பவர்கள் மிரளப் போகிறார்கள். ஊர் மெச்சக்கூடிய அளவிற்கு உங்களுடைய ஊரில் இருப்பவர்களே மிரண்டு போகக்கூடிய வகையில் பல நல்ல சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கப் போகின்றது. உங்களை இடம் தெரியாமல் ஊரு தெரியாமல் அவன் இருக்கவே கூடாது என்று நினைத்தவர்கள் முன்னாடி சும்மா கெத்தாக வாழ்ந்து காட்ட போகிறீங்க. அப்படி ஒரு காலகட்டம்தான் இந்த காலகட்டம் மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு அப்படின்றத 100% உறுதியாக சொல்லலாம். 3 மிக பெரும் சம்பவம் என்னென்ன அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, முன்பின் தெரியாத பெண்களிடமும் உறவுக்கார பெண் வகையிலையும் நண்பர் வகையில் இருக்கக்கூடிய பெண்களிடமும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த 3 நபர்களிடமும் ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கக்கூடாது. பேச்சிலும் உங்களுடைய செயலிலும் கண்ணியம் வேண்டும். பேசுகின்ற பேச்சும் செயலும் இந்த நபர்களிடம் சரிவர இல்லைன்னா நிச்சயம் பெரிய பிரச்சனைகள் வந்து சேரும். ஆகையால் இந்த மாதிரியான ஆட்களிடம் உங்களுடைய பேச்சு எப்போவுமே சுத்தமாக இருக்கணும். செயல் பார்த்தீங்கன்னா நேர்மையான முறையில் இருக்கணும். இல்லைன்னா நிச்சயமாக உங்களுக்கு பிரச்சனை வரும். இந்த விஷயத்தில் கவனமாக இருங்க. மற்றபடி பெரிய பாதிப்புகள் அப்படின்றது மகரம் ராசியில் பிறந்த உங்களுக்கு நிச்சயம் இல்லை.